வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் தில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். சீரற்ற வானிலையினால் 40,000க்கும் அதிகமானோர் பாதிப்பு. கலனி கங்கை பெருக்கெடுத்தமையினால் பியகம, மல்வானை உள்ளிட்ட தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. தொலைக்காட்சி நிறப்படுத்தல் அறிக்கைகளின் நம்பகத்தன்மை தொடர்பில் சுயாதீன ஆய்வுகளை முன்னெடுக்க உள்ளதாக அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல தெரிவிப்பு. டெங்கு ஒழிப்பு உரிய முறையில் முன்னெடுக்கப்படுவதில்லை என அரசு தாதியர் சங்கம் குற்றச்சாட்டு. உயிரிழந்த இந்தியாவின் கிராமிய அபிவிருத்தி அமைச்சரின் பூதவுடல் மக்கள் அஞ்சலிக்காக அவரது சொந்த ஊருக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவு அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 44,000 அதிகரித்துள்ளது. களுத்துறை, காளி, மாத்தரை, கம்பகா மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களில் வாழும் மக்களின் அன்றாட நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கோட்டிப்பிள்ளை தெரிவிக்கின்றார். மழையுடன் கூடிய வானிலையினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 23 அதிகரித்துள்ளது. கலனி கங்கை பெருக்கெடுத்த காரணத்தினால் பியகம, மல்வான உள்ளிட்ட மேலும் பல பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கு கம்பக மாவட்ட செயலாளர் தலைமையில் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கம்பக மாவட்ட இடர் முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் அஜித் நிஷாந்த் தெரிவித்தார். தெகடன கொழும்பு பஸ் மார்க்கத்தின் பியகம, மல்வான, லக்ஷபான முச்சந்தியில் போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளன. இன்று காலை 7 மணி அளவில் போக்குவரத்து முற்றாக பாதிக்கப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இதேவேளை கழுகங்கையின் நீர்மட்டம் இன்று காலை வரை 3.9 மீட்டர் வரை அதிகரித்திருந்தது. கழுகங்கையின் இருபுறமும் நீரில் மூழ்கியுள்ளன. இதேவேளை ஹட்டன், கொண்டகல, பத்தனை பகுதிகளில் உள்ள வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்துள்ளது. இந்த சம்பவத்தில் எவருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். நீல்வளா கங்கை பெருக்கெடுத்தமையினால் அக்குரஸ்த நகரின் பல பகுதிகள் நேற்றிரவு நீரில் மூழ்கி இருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இதேவேளை கலனி கங்கை பெருக்கெடுத்தமையினால் கடுவல பகுதியின் பல இடங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. நவகமுவ, வெகவத்தை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சுமார் 370 பேர் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிடுகின்றது. இவர்களில் 53 பேர் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக நிலையம் தெரிவிக்கின்றது. பாதுகை பகுதியிலும் பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் சீரற்ற வானிலையினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை நாட்டின் பல பகுதிகளிலும் இன்று மழையுடன் கூடிய வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். மத்திய சப்தகமுவ மேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். பின்னர் வடமேல் மாகாணத்திற்கும் மழை பரவக்கூடும். சில இடங்களில் சுமார் 75 மில்லிமீட்டருக்கும் கூடுதலான மழை பெய்யக்கூடியதாக இருக்கும். பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் கிழக்கு, உவா, வடமத்திய மாகாணங்களின் பல இடங்களில் இடியுடன் கூடிய மழை விருத்தியடையும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளில் சற்று பலமான காற்று வீசும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் பலமான காற்றும் வீசக்கூடும். மின்னல் ஏற்படும் வேளைகளில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். புத்தளம் தொடக்கம் கொழும்பு, காலி,
ஊடாக பொத்திவில் வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடல் பிரதேசங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. காற்று தென்மேற்கு திசையினூடாக மணிக்கு 20 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். சில வேளைகளில் காற்றின் வேகம் மணிக்கு 50 கிலோமீட்டராக உயர்வடையவும் கூடும். காலி தொடக்கம் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்திவில் வரையான, அத்துடன் சிலாபம் தொடக்கம் மன்னார் தாங்கேசன்துறை ஊடாக திருகோணமலை வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகம் மணிக்கு 55 முதல் 60 கிலோமீட்டராக உயர்வடைந்து காணப்படுவதுடன் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாகவும் காணப்படும். தற்போது தீவிரமாக பரவி வரும் டெங்கு நோய் தொடர்பில் நேற்று நடைபெற்ற இருவேறு ஊடகவியலாளர் சந்திப்புகளின் போது கருத்து தெரிவிக்கப்பட்டது. ரோகிங்கிய සංඛ්‍යාවෙන් 59%ක්ම වාර්තා වෙන්නේ බස්නාහිර පළාත. மேல் மாகாணத்தில் 59 வீத நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அதிகமாக சுகாதார சேவைகள் காணப்படுகின்ற மாகாணம் இது. அரசியல் அதிகார சபைகள் மையமாக உள்ள இடம். சுகாதார அமைச்சு, உள்ளூராட்சி மன்றங்கள், சுற்றாடல் அதிகார சபை என்பன இணைந்து நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அவ்வாறு இடம்பெறுவதாக நாம் காணவில்லை. டெங்கு ஒழிப்புக்காக ஜனாதிபதி செயலணியை உருவாக்கினார்கள். அவர்கள் செயற்படுகின்றனரா என்பது எமக்கு தெரியாது. மறுபுறத்தில் சுகாதார அமைச்சில் ஊழியர்கள் தட்டுப்பாடு நிலவுகின்றது. இங்கு குடம்பிகள் ஆய்வாளர்கள் குறைவு, பொது சுகாதார உத்தியோகத்தர்கள் குறைவு. கோடிக்கணக்கில் செலவிட்டு பிடிஐ பாக்டீரியாக்களை கொண்டு வருகின்றனர். அவற்றுக்கு என்ன நேர்ந்துள்ளது என்பதனை அறிய முடியவில்லை. 50 அல்லது 60 வீதமான நோயாளர்கள் மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளனர். 4500 பேர் இனம் காணப்பட்டுள்ளனர். அத்தோடு 20 பேர் டெங்கு தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்துள்ளனர். டெங்கினால் உயிரிழப்போரின் தொகை அதிகரித்துள்ளது. இது தொடர்பில் சுகாதார அமைச்சு முன்னெடுத்த நடவடிக்கை என்ன? மேல் மாகாணத்தில் உள்ள பிரபல வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவு 24 மணித்தியாலமும் இயங்கும் விதத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. உலகிலேயே சிறந்த டெங்கு பிரிவு நீர்கொழும்பு வைத்தியசாலையில் உள்ளது. இங்கு ஒரு கட்டிலுக்காக 2 மில்லியன் செலவிடப்பட்டுள்ளது. டெங்கு குறித்து சுகாதார ஊழியர்கள் அனைவரும் ஒன்று திரண்டுள்ளனர். நாம் திடீரென்று வீடொன்றை பரிசோதித்தால் அவர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்ய முன்னர் ஒரு வார கால அவகாசம் வழங்க வேண்டும். அந்த காலத்தில் நுளம்பு உருவாகி பறந்து விடுகின்றது. அது பாரிய பிரச்சனையாகும். ஆனாலும் மேல் மாகாணத்தில் அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து நாம் சட்டம் ஒன்றை உருவாக்கினோம். தொலைக்காட்சி நிரற்படுத்தல்களுக்கு உபயோகிக்கும் தரவுகளின் நம்பகத்தன்மை தொடர்பில் ஊடக மற்றும் பொது தொடர்பாடல் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல மற்றும் அமைச்சின் செயலாளர் சரித்த ஹேரத் ஆகியோர் ஊடக நிறுவனங்களின் பிரதம அதிகாரிகளுடன் இன்று கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளனர். தொலைக்காட்சி நிரல்படுத்தல்களுக்கு பயன்படுத்தப்படும் தரவுகளின் நம்பகத்தன்மை தொடர்பில் சிக்கல் காணப்படுவதாக இந்த கலந்துரையாடலில் ஊடக நிறுவனங்களின் பிரதம அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வரையில் நிரற்படுத்தல் அறிக்கைகளை ரத்து செய்யுமாறு ஊடக நிறுவனங்களின் பிரதம அதிகாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நிபுணர் குழு ஒன்றை நியமித்து இந்த நிரற்படுத்தல் அறிக்கைகளின் நம்பகத்தன்மை தொடர்பில் சுயாதீன ஆய்வுகளை முன்னெடுக்க உள்ளதாக அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல இதன்போது தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு முருகண்டி பகுதியில் நேற்றிரவு 10 மணி அளவில் இடம்பெற்ற விபத்தில் 2 காயமடைந்துள்ளனர். மண் ஏற்று சென்ற டிப்பர் வாகனம் கொழும்பிலிருந்து கிளிநொச்சி நோக்கி பயணித்த ரயிலில் மோதியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இதில் டிப்பர் வாகனத்தில் பயணித்த 2 காயமடைந்துள்ளனர். விபத்தில் காயமடைந்த 2 கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மாங்குளம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். மட்டக்களப்பு போலீஸ் தலைமையக பிரிவிற்குட்பட்ட கல்லடி லேடி மெனிங் டிரைவ் வாவியோரத்தில் வயோதிபர் ஒருவரின் சடலம் இன்று காலை மீட்கப்பட்டுள்ளது. குறித்த நபர் காணாமல் போயிருந்த நிலையில் அவரை உறவினர்கள் தேடிய போது இன்று காலை 6:45 மணியளவில் அவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். 70 வயதுடைய சின்னத்தம்பி சித்திரவேல் என்பவரை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையின் அரசியல் சுதந்திரத்துக்காக முன்னின்று போராடிய முஸ்லீம் தலைவரான கலாநிதி டிபி ஜாயாவின் வாழ்க்கை மற்றும் அவரின் பொறுப்புகள் தொடர்பில் சிங்கள மொழியில் புத்தகம் ஒன்று வெளியிடப்பட்டது. முன்னாள் அமைச்சர் இம்தியாஸ் பாக்கீர் மாகாரினால் இந்த புத்தகம் வெளியிடப்பட்டது. கொழும்பு ஜாயிரா கல்லூரியில் இடம்பெற்ற இந்த நிகழ்விற்கு ஆளும் மற்றும் எதிர்க்கட்சியின் அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்ட மேலும் பலர் கலந்து கொண்டிருந்தனர். ශ්‍රී ලාංකික ජාතියට ආශිර්වාද වේවා කියලා 1946 සැප්තැම්බර් 6 වෙනිදා මෙරටේ විවිධ
1946 ஆண்டு செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி இலங்கை மக்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என கூறி அனைத்தின மக்களையும் ஒரு முகத்திற்கு DS சேனநாயக்க அழைத்து வந்தார். ஜாயா அவருக்காக வலுவினை சேர்த்தார். எமது நாட்டின் ஸ்திரத்தன்மையை இல்லாது செய்து அன்றும் இன்றும் நிகழ்ச்சி நிரல் ஒன்றுக்கு அமைவாக செயற்படுகின்றனர். நாங்கள் முன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். தவறு செய்கின்ற நபரை விடவும் அதனை பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் அதிக அளவில் இருக்கின்றனர். அந்த பொறுப்பினை நிறைவேற்ற நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள், ஊடகவியலாளர்கள், கல்வியலாளர்கள் என அனைவரிடமும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் கோரிக்கை விடுக்கின்றேன். விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றம் மாத்திரமன்றி வினோத செயற்பாடுகளும் அத்தியாவசியம் என பிரதமர் TM ஜெயரத்ன தெரிவிக்கின்றார். கம்பளை பகுதியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். விஞ்ஞான தொழில்நுட்பம் அவசியமானது. விஞ்ஞான தொழில்நுட்பத்தின் ஊடாக ஒருவர், இருவர் அல்லது 4-5 பேரின் செயற்பாடுகளினால் பெருந்திரளானோர் நன்மை பெறுகின்றனர். சில வேளைகளில் உலகில் உள்ள அனைவரும் பலனை பெற்றுக் கொள்கின்றனர். அதனால் விஞ்ஞான தொழில்நுட்பம் மிகவும் முக்கியமானது. குழந்தைக்கு பயிற்சிகளை வழங்குவது அவசியமானது. விஞ்ஞான தொழில்நுட்பம் மறுபுறத்தில் பிரச்சனையையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இந்த 2 விடயங்களும் இதில் உள்ளடங்குகின்றன. நவீன தொழில்நுட்பம் இல்லாவிடின் எங்களால் முன்னேற முடியாது. எனினும் வினோத செயற்பாடுகள் இல்லை என்றால் எம்மால் வாழ முடியாத நிலை ஏற்படும். திருகோணமலை மொரவெவ தெவனி பியவர பகுதியில் பெண் ஒருவரை துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வீட்டில் தனிமையில் இருந்த 37 வயதான பெண்ணை மது போதையில் இருந்த சந்தேக நபர் நேற்றிரவு துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்டவர் சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர் என போலீசார் குறிப்பிட்டனர். சந்தேக நபரை திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக மொரவெவ போலீசார் குறிப்பிட்டனர்.